அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீலங்கா ஸ்டைலில் முட்டை கொத்து செய்திருக்கிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நிறைய மரக்கறிகள் போட்டு முட்டையும் போட்டு ரொம்பவே டேஸ்டியான ஸ்ரீலங்கன் கொத்து ரொட்டி எப்படி செய்யணுன்னு பார்ப்போம். வாங்க. அதுக்காக நான் முதல்ல 200 கிராம் அவிக்காத பச்சை கோதுமை மா எடுத்துருக்கேன். நான் இந்த டீ கப்பால் தான் மா எடுக்கிறேன். அதே கப்பால் தண்ணி அதுகளும் எடுக்க போகிறேன். இதை எடுத்து கிரைண்டர் கப்பில் போடுறேன். அடுத்ததாக ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டு நான் உப்புத்தூள் சேர்த்துருக்கிறேன் தேவையான அளவு. அடுத்ததாக எந்த கப்பால் கோதுமை மா எடுத்தனோ அதே கப்பால் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் கோதுமை மாண்டா 1 கப் தண்ணி சேர்த்து இந்த கிரைண்டரில் போட்டு அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ அடிச்சுட்டு வந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்குலாம் மாற்றுறேன். வேறு ஒன்றும் இல்லை, பபிள்ஸ் வந்த மாவாக இருக்குது. அடித்தபடியாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், பபிள்ஸ் எல்லாம் வந்து போயும் இருக்குது. இப்போ இதில் ரொட்டி செய்ய போகிறேன். நான் நான்ஸ்டிக் தட்டில் ரொட்டி சொல்கிறபடியாக கேஸில் செஞ்சு காட்டுறேன். சட்டி கொஞ்சம் சூடு வரட்டும். எண்ணெய் பூசி சட்டி ஃபுல்லாக எண்ணெய் பூசணும். ஒட்டாமல் மாவை கிளம்பி வரணும் என்னுடைய ரொட்டி. இப்போ நான் அடுப்பில் இந்த எடுத்துட்டு தான் சட்டியில் மாவாக்குறேன். ஏன்னா அதிக சூடாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லா பக்கம் முடிய பரவி விடுவேன். ரெண்டு பக்கமும் வேக வச்செடுக்கணும். மேலால் வெந்துட்டு ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். என்னால் மற்ற பக்கம் திருப்பி வரேன், இல்லாட்டி கருகிடும் ரொட்டி. மாறி மாறி ரெண்டு பக்கம் வேக விடணும். கொஞ்சம் பொன்னிறமாக வரத்தான் இறக்கணும். பாருங்க, இப்படி பபிள்ஸ் வந்து ஒட்டன்னு வந்து வடிவாக இருக்குது, பார்க்கவே தெரியுது உங்களுக்கு. மற்ற பக்கமும் இதே மாதிரி பொன்னிறமாக வேகிட்டுது. இப்போ இதை இறக்கிட்டு இன்னொன்று நான் உங்களை வார்த்தை காட்டுறேன். அதுக்கு எண்ணெய் முதல் பூசணும். பூசி அந்த வெப்பநிலையை சமப்படுத்தணும். எடுத்துட்டு தான் அடுப்பிலேருந்து எடுத்துட்டு தான் நான் ரொட்டி மாவாக்குறேன். இதே மாதிரியே நீங்களும் செய்து கொள்ளுங்க பிகினர்ஸ் எல்லாம். இப்போ அடுப்பில் வைக்கிறோம். நான் ரெண்டு பக்கமும் மாறி மாறி வேக விட போகிறேன். ஒரே இதை விட்டால் கருகிடும். பாருங்க, அது பொங்கி கும்பல் வருது. அமர்த்த நிறம் கும்பல் வரும் என்பதற்காக அப்படி அமர்த்தி வர்றேன். இப்போ கீழ்ப்பக்கம் போயிட்டு மற்ற பக்கம் வேக விடுறேன். பாருங்கள், பொன்னிறமாக வேகி வந்துருக்கு. அப்போ தான் ரொட்டி கொஞ்சம் ஒட்டாமல் ரொட்டி நாங்கள் வெட்டக்குள்ள புடிமாக வரும். அப்படியே வேகாட்டி ஒட்டும் வெட்டக்குள்ள. பாருங்கள், ரொட்டி நாங்கள் உள்ளங்கையில் அமர்த்தி காட்டக்கூடிய மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது. இப்படி முழு ரொட்டியும் சுட்டெடுப்பேன். எனக்கு இந்த 1 கப் மாவில் 3, 4, 5, 6 ரொட்டி வந்து. இப்போ இதை நான் உங்களை மடித்து வெட்டி காட்டுறேன். நான் சின்ன பிள்ளைகளை கொடுக்குறோடைய ஆக மெல்லிசா வெட்டியில் நீங்கள் பெரியாக்கள் சாப்பிட போகிறோன்னா ஆக மெல்லிசா வெட்டலாம். எங்கள் பிள்ளைகளுக்கு ரொட்டி கடி வர்ற விருப்பம்ன்றோடைய நான் கொஞ்சம் பெருசாக வெட்டினேன். அப்படி முதல் வெட்டிட்டு பிறகு அதை குட்டி குட்டி துண்டுகளாக வெட்ட போகிறேன். இப்படி முழுவதும் வட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்களை விரித்து சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி எடுத்து காட்டணும். இப்போ இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி இன்னொரு பாத்திரத்தில் போட போகிறேன். எல்லாமே அப்படி சின்ன துண்டுகளாக வட்டி எடுத்து
வட்டி எடுத்து மற்ற பாத்திரம் ஒன்றுக்குள்ளே பாருங்கள் போட்டும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்படி முழு ரொட்டியும் வட்டி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக பிரிச்சும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பெருசாக ஒட்டி வேற இல்லை பாருங்கள், நம்ம வட்டியும் பெருசாக ஒட்டி வேற இல்லை, நம்ம மூலியமாக வருது ரொட்டி. இப்போ கொத்துக்கு தேவையான மிரக்கறிகள் வதக்கணும். அதுக்கான நான் பாத்திரம் எடுத்து பாத்திரத்தை சூடாக்குறேன். ஈரங்காயவுடன் நான் பட்டர் சேர்த்து தான் மிரக்கறிகளை வதக்குறேன். நீங்கள் உங்களை விரும்பின இதுவும் சேர்க்கலாம், வெண்ணையும் சேர்க்கலாம். இந்த பட்டர் உருகிட்டு பெரிய வெங்காயமும் சின்ன சின்ன வட்டி வச்சுருந்தேன், அதுகளை இதுக்குள்ளே சேர்த்து வதக்குறேன். அடுத்ததான் இதோட கேரட்டும் சேர்த்து வதக்கு. கேரட் அப்படி நீல வாக்கில் சின்ன சின்ன துண்டை வட்டினா அதையும் சேர்த்து இதுக்குள்ளே வதக்குறேன். ரெண்டும் வதங்கட்டும். ஓரளவு கடிப்படுற பதத்தில் இருந்தால் தான், இப்போ கடையில் நாங்கள் வேண்டாம் அப்படி தான் இருக்கிறது. ஓரளவு கடிப்படுற பதத்தில் வதக்குறேன். நல்லா வதக்கையில் இப்போ இந்த மிரக்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்து இதை நல்லா வதக்குவோம். அடுத்த முட்டை சேர்க்க போகிறேன். முட்டையை உடைச்சி விட்டுட்டு தான் இதுகளோட சேர்க்கணும் என்பதற்காக முட்டையை நான் அந்த மிரக்கறி ஒதுக்கிட்டு முட்டையை அதுக்குள்ளே சேர்க்குறேன். நான் 2 முட்டை சேர்த்துனா, உங்களுக்கு முட்டை கூட விருப்பம் பண்ணால் கூட சேருங்க. முட்டையில் உடைச்சி விடுறேன். அது பெரிய பெரிய துண்டுகளாக இருக்க மிரக்கறியை சேர்த்து கலந்தால் அதுக்காண்டி நான் தனியாக முட்டையிலெல்லாம் உடைச்சி விட்டுட்டு தான் மிரக்கறியை சேர்க்க போகிறேன். அப்போ நான் உடைச்சி விட்டாச்சும் ஒன்றா சேர்ப்பேன். சேர்த்து நல்லா வதக்குவோம். கரெக்டு வெங்காயம் ஆகலம் வதங்கினா குமஞ்சிடும். அடுத்த லீக்ஸ் சேர்க்குறேன். கரெக்டெல்லாம் கடி வர்ற பதமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் லீக்ஸும் நீட்டு வாக்கில் வட்டி இருந்தேன், நான் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன். பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குமென்றதுக்கானே வட்டாமல் நீட்டாக வட்டினான். அடுத்து டொமேட்டோ சோஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் சோயா சோஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் சேர்க்கணும், கணக்க சேர்த்தா குமஞ்சிடும் ரொட்டி. சேர்த்தெல்லாம் உண்டா வதக்குறேன். அடுத்த நெட்டை சிக்கன் கறியை பண்ணிருந்தது தனி கறியாக சேர்க்குறேன். அடுத்த ரொட்டிகளை இதுக்குள்ளே சேர்க்கு. இப்போ எல்லாம் வதங்கிட்டு மிரக்கறி எல்லாம் ரொட்டியை இந்த மிரக்கறியோடு சேர்க்குறேன். ரெண்டு கரண்டியால் சேர்த்து கொத்துறேன். மிரக்கறியால் எண்ணெயெல்லாம் ஒன்றா ரொட்டியோடு சேரணும். சேர்ந்தால் தான் சுவை அதிகமாக இருக்குது. அடுத்த நான் சூப் கட்டி வந்து சேர்க்குறேன். அதில் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குமென்னோடய நான் சேர்க்குறேன். அது கூட விருப்பம் தான், விருப்பம் இல்லாட்டி விடலாம். சேர்த்து எல்லாம் உண்டா கலந்துடுது. இப்போ எங்களுக்கு சுவையான முட்டை கொத்து தயாராகிட்டுது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.